அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இப்போதைக்கு கர்நாடகாவிற்கு தமிழ்நாடு முதல்வர் விஜய் வர வேண்டாம் என கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அங்கு பதற்றமான சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய நிலையில நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு புறம் காவிரி பிரச்சனையை விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு எல்லா எதிர்கட்சிகளும் கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். காவிரி மேகதாது என்ன செய்ய போகிறார் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள், வணக்கம் ஐயநாதன். சி.கே. மதிவாணன் அவர்கள், அரசியல் விமர்சகர், வணக்கம் மதிவாணன். சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு சுந்தரராஜன் அவர்கள், வணக்கம் சுந்தரராஜன். நம்மோடு பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் ஷியாம். இந்த விவகாரம் நம்ம தொடர்ந்து வாதித்து கொண்டே இருக்கக்கூடிய தலைப்பு தான். இதில் முக்கியமாக ஒரு விஷயம், இப்போதைக்கு கர்நாடகாவிற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்வதும் சிவகுமார் தான், வரப்போகிறார்னு சொன்னதும் சிவகுமார் அவர்கள் தான். என்ன நடக்குது? முதல்ல அதிலிருந்து, அந்த புள்ளியிலிருந்து பேசலான்னு நினைக்கிறேன் ஷியாம். அப்படி ஒரு திட்டம் விஜய் அவர்களுக்கு இருந்ததா? இப்போ ஏன் வேண்டான்னு அங்கு சொல்றாங்க? இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த அரசியலை? இது ஒன்றுதான் இது வரைக்கும் இந்த 30-40 வருஷமா நான் பேசுனதுல வித்தியாசமான விஷயங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் தான் வர்றதாக சொன்னதாக இன்னொரு மாநிலத்தோட முதலமைச்சர் வெளிப்படையா சொன்னாரு. விஜய் என்னோட போன்ல பேசினாரு, வர்றதுக்கு விருப்பம் தெரிவித்தாரு. நானும் வாங்கன்னு சொல்லிட்டேன். அவர் வந்த உடனே கர்நாடகத்தோட வறட்சி பகுதிகளை எல்லாம் சுற்றி காட்டுவோம், ஆனா தண்ணி தர முடியாது, இப்படிதான் அவர் சொன்னாருங்க. இதுல மாற்றுக்கருத்துல விஜய் தரப்புல இருந்து எதுவும் வரல, தமிழ்நாடு தரப்புல இருந்து அதிகாரபூர்வமா வரல. சில அமைச்சர்கள் பேசினாங்க. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் போவதற்கு விருப்பம் தெரிவித்தது உண்மைதான், கர்நாடக முதலமைச்சர் அழைப்பிதழ் கொடுத்ததும் உண்மைதான். எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருந்ததா இல்லையான்னு தெரியாது. ஆனா கர்நாடகால ஹெலிகாப்டர் எல்லாம் தயார்னு அவர் சொன்னாரு. இங்கேயும் ஒரு 14 பேர் லிஸ்ட் தயாராகி இருந்தது எல்லாமே நம்ம செய்திகளாக பார்த்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான செய்தி வராத வரைக்கும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தொடர்ந்து கர்நாடகம் முன்னுக்கு பின் முரணா பேசுறது, ஏமாத்துறது, இது சர்வ சகஜங்க. என்னோட சொந்த அனுபவத்துல நான் பார்த்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. 91 இடைக்கால தீர்ப்பு வர்றப்பவே இதே நிலைமைதான் வந்தது. இன்னைக்கு ரவிக்குமார் சொல்றாரு, பேசாம நம்ம கரண்டை கட் பண்ணிடுவோமான்னு. 91 ஜெயலலிதாமா ஆல் பார்ட்டி மீட்டிங்ல சொன்ன விஷயங்க அது. பக்கத்துல லத்தீஃப் அண்ணா உட்கார்ந்து இருந்தார், பதறி போயிட்டாரு அவர். என்னங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு, கரண்டை விட கட் பண்ணிடுவோங்கன்னாங்க. வெறும் இடைக்கால தீர்ப்பு. கர்நாடகா அந்த இடைக்கால தீர்ப்பை எழுத்தது 205 டிஎம்சி. 91-92 நல்லா மழை பெஞ்சது, தண்ணியெல்லாம் வந்துச்சு. 93 அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. இடைக்கால தீர்ப்புக்காக நடத்தப்பட்ட உண்ணாவிரதங்க அது. பொதுவா கர்நாடகத்தோட ஸ்டாண்டு இதுதான். அது லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டோட உரிமையை மதிக்கிறது இல்லை. அதுவும் 2 இஷ்யூ கிளப் பண்றது தப்பு. அதாவது நம் காவிரி நீர் பங்கீடு, இப்போ மழை பத்தலை, பஞ்ச பங்கீடு, டிஸ்ட்ரிக்ட் ஷேரிங், மேகட்டாட்டுங்கிற ஒரு செப்பரேட் இஷ்யூ, ரெண்டையும் சேர்த்து பேசுறது சரியா வராது, அது ஆபத்தானது. இதை பல விவாதங்களையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுறது உண்மையிலேயே சிறந்த ஐடியா தான். அது கூட்டணும். அது இன்னும் சொல்ல போனால் அது ஒரு ஜனநாயக நடைமுறையும் கூட. இதுல ஒரு கேள்வி, நம்ம நிறைய நேரங்கள்ல இது தொடர்பா, காவிரி நதிநீர் தொடர்பா, விவாதம் தொடர்பா நம்ம அரசியல் காட்சிகளை பார்த்துருக்கிறோம். இதுல 2 விஷயம் இருக்கு. இந்த விஷயம் பல நாளா பேசப்படுது. திரு விஜய் அவர்கள் போறாங்களா இல்லையான்றதே கேள்வியா இருந்தது. 2 மாறுபட்ட கருத்துக்களை தாவேக அமைச்சர்களே பேசின காட்சிகள்லாம் பார்க்கிறோம். இல்ல குறிப்பா தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் என்ன செய்ய போறாங்கன்றது அடுத்தது, என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க தற்போது? டிரான்ஸ்பரன்சியே இல்லைங்களே. இவ்வளவு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்குங்க. நீங்க காவிரி டெல்டா வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கிராமப்புற வறுமையெல்லாம் வந்துருச்சுங்க. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் நீர்மூழ்கி மோட்டார், நீருக்குள்ள இருந்த மோட்டார்லாம் தரையில தூக்கி வச்சாச்சு. ஏன்னா காயிலெல்லாம் போயிடுச்சு, அடி வாங்கிருச்சு. கரண்ட் பெரிய மாபெரும் இஷ்யூ. கரண்ட்டுக்கு குவாலிட்டி இல்லை, மோட்டர் அடி வாங்குது. இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.25 மாசமா இந்த நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். கடமடை பகுதி படுமோசங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இஷ்யூல பப்ளிக் கன்சல்டேஷனும் இல்லை, டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. அதுதான் இதுல லேக்கிங். கர்நாடகா சொல்லிட்டே இருக்குங்க, பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லுது. அங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கு. சரி, அடிப்படையிலே அப்போ பிஜேபி அமைச்சரவைன்னு வைங்க, பிஜேபி முதலமைச்சரும் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து டெல்லிக்கு போவாங்க.
கர்நாடகத்தில் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா தமிழ்நாட்டோட நிலவரம் ரொம்ப ஒரு அவமானகரமான நிலைப்பாடு என்னன்னா, இங்க வந்து 2 பிரதான கட்சி திமுக அதிமுக இருந்த காலகட்டத்தில் சேர்ந்து போக மாட்டாங்க. சேர்ந்து டெல்லிக்கு போறது, சேர்ந்து பிரதமரை பாக்குறது, ஒரு பொது பிரச்சனைக்காக ஒன்று கூடுவது, இது இல்ல. இப்ப விஜய் வந்த பிறகு அது மாறுமோன்னு நான் நினைச்சேன். சரி, ஒரு 3வது போர்ஸா வந்திருக்கிறாரு, ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி பெற்றிருக்கிறாரு, எல்லாரையும் அரவணைச்சு போறதுல என்ன கஷ்டம் இருக்கு, தாராளமா போவாரு. கொஞ்சம் யங் பர்சனும் கூட, அனுபவம் எல்லாம் தேவைதான். ஆனா இப்பவும் அது இல்லங்க. தனுஷ் வந்தாலும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அதுல ஷியாம் 2 விஷயம் இருக்கு. இப்ப கர்நாடகாவுக்கு போவது அப்படின்றது அதுல இருவேறு கருத்துக்கள் இருந்தது. நீங்க போயிடவே கூடாது, அது கர்நாடகா விரிக்கிற வலை, அதுக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு. இப்ப திரு மாணிக்கம் தாகூர்லாம் என்ன இப்போ கர்நாடகா என்ன பாகிஸ்தானா இல்ல மற்ற பிற நாடுகளா, நம்ம போய் பேசலாமே அப்படின்னு இருவேறு கருத்துகள் இருந்தது. ஆனா தமிழ்நாடு அரசு சார்பா இதுல என்ன அணுகுமுறையில இருக்காங்கன்றதுல ஒரு குழப்பம் இருக்கா? வெளிப்படைத்தன்மையோடு எதுவுமே இன்னும் சொல்லாம இருக்காங்க. வெளிப்படைத்தன்மை குழப்பம் இருக்காதுங்க. ஏன்னா மேல்மட்டத்துல பேசியிருப்பாங்க, அது பேசாம எப்படி இருப்பாங்க? வெளிப்படைத்தன்மை இல்ல. அதாவது ஏன் இதை வெளியில சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தினங்க, அன்னைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடலாங்கிற ஒரு பிளான் இருந்திருக்கலாம். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கர்நாடகத்துக்கு முதலமைச்சர் போறத நான் அப்படியே தவறு அப்படின்னு கூட நாங்க காவிரி படுகை விவசாயிகள் சங்கம், எங்க சங்கம் அப்படியெல்லாம் நினைக்கலாங்க. எப்படியாவது போய் ஏதோ வந்து குறைந்தபட்ச தண்ணீராவது வாங்கிட்டு வந்தா போர்வெல்லாவது சார்ஜ் ஆகுமே அப்படிங்கிறது தான் எங்களோட ஒப்பீனியன். அதெல்லாம் நான் தவறுனே சொல்லவே இல்லை. ஆனால் கர்நாடகம் வந்து காட்டுற வெளிப்படைத்தன்மை இந்த பிரச்சனை இல்லை. இது வந்து அனைவருக்குமான பிரச்சனைங்க. 30 மாவட்டத்து குடிநீர் பிரச்சனை, இது அனைவருக்குமான பிரச்சனை. காவிரி பிரச்சனைங்கிறது ஏதோ டெல்டா ஓரியன்ட் நினைக்க வேண்டாம். 30 மாவட்டம் இருக்கு. மொத்தம் காவிரி கூட்டு குடிநீர் ஆதார திட்டங்களை நம்பி 30 மாவட்டம் இருக்கு. சென்னைக்கு சேர்த்தா நான் சொல்றேன். சோ அனைவருக்குமான பிரச்சனை, அனைவருக்குமான முதலமைச்சர் ஏன் வெளிப்படைத்தன்மையோடு நடக்கல? அதான் முக்கிய கேள்வி. அதான் முக்கிய கேள்வி. நம்ம பேசலாம். சுந்தரராஜன், நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த விவகாரத்தில் என்ன செய்ய வேண்டும்ன்றது அடுத்த கட்டம். இப்ப எப்படி தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, அணுகுமுறை எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு பிரதமர் கடிதத்தில் கூட இந்த மாதிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து கர்நாடக அரசோட டீட்டெயில் ப்ராஜெக்டை கூட திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களை வந்து சிடபிள்யூசி குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் சேர்த்து தான் வந்து தமிழக அரசு வந்து பிரதமர் கடிதம் எழுத வேண்டும். அதை எழுதலை. அதுக்கான காரணங்களை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க சிடபிள்யூசி. அதாவது காவேரி நடுவர்மன்றம் சரி, உச்சநீதிமன்றமும் சரி, கர்நாடகாவுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரை விட அதிகமான தண்ணீரை சேமிப்பதற்கான ஒரு ப்ராஜெக்ட் நீ கொடுக்குறீங்க, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி தான் அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அமைச்சிருக்காங்க. அப்போ இந்த காரணங்கள் எல்லாம் சுட்டி காட்டி தான் பிரதமருக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து கடிதம் எழுதியிருக்க வேண்டும். அது சுட்டி காட்டப்படல, வெறும் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி தான் போட்டு அமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, டிசம்பர் 2025 தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளர் விரிவாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 பக்கத்துக்கான ஒரு அறிக்கையை வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி காவேரி நடுவர்மன்றம் தீர்ப்பு வந்த பிறகும் சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு, காவேரி 2007 அப்புறம் மேகதாதை பற்றி பெருசாக பேச்சு இல்லை. அப்போ இறுதி தீர்ப்பு வந்த பிறகு தான் மேகதாதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர்களோட நோக்கம் வந்து வேறன்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அந்த 65 டிஎம்சி தண்ணியை சேமிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சி வந்து கர்நாடகம் தரணும். 177 டிஎம்சி நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அது 80 டிஎம்சி யாரும் திறந்து விட்டு கிடைக்கிறது இல்லை. கேஆர்எஸும் தரதில்லை, கபினியும் தரதில்லை. இந்த கேஆர்எஸ்க்கும் பில்லிகுண்டுக்கும் இடையில, கபினிக்கும் பில்லிகுண்டுக்கும் இடையில உள்ள மழை பெய்யுதுல, அதுதான் மேட்டூருக்கு வந்து 80 டிஎம்சி வருது. அதுதான் கரெக்டாக அந்த இடத்துல போய் மேகதாது கட்டணும்னு நினைக்கிறாங்க. 65 டிஎம்சி கொண்ட ஒரு நீர்நிலை அமைப்பதற்கான ஒரு விஷயத்தை வந்து கர்நாடகம் சொல்லுது, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது. அதுதான் அவங்க வந்து நோக்கம். அது வந்து மேகதாதுல நமக்கு வந்து திட்டவட்டமாக வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து தெரியுது. இதில் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து அரசியல் படுத்தணும்னு நான் சொல்ல, அரசியலாக பார்க்கணும்னு நான் சொல்ல. ஆனால் முதலமைச்சர் சென்று பெங்களூர் சென்று கர்நாடக முதலமைச்சர் பேசுவது எந்த விதமான விஷயம் நமக்கு கிடைக்காது. அதை நம்ம உறுதியாக நம்பலாம். ஏன்னா அவர் ஷாம் சார் சொல்றது மாறுபடுறேன். உரையாடல் முக்கியம், டிஸ்கஷன்ஸ் முக்கியம், டிபேட்ஸ் முக்கியம். நம்ம சமூகம் அப்போ தான், சொசைட்டி அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஆனால் நான் ஒரு காஸ்டனாக சொல்கிறேன், நம்ம யாரும் பேச்சுவார்த்தைக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம நான் தெரிய சொல்கிறேன். ஆனால் இந்த சமயத்தில் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்களா, சிடபிள்யூஎம்ஏ மேலாண்மை ஆணையம் இருக்காங்களா, அவங்க வந்து 9 டிஎம்சி கொடுக்கணும் நமக்கு நீர். சரியா? அது வந்து டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா இல்ல, ரெகுலர் ஃபார்முலா இல்ல. ரெகுலர் ஃபார்முலா வேற. தண்ணீர் குறைவாக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணீர் தர வேண்டுமோ அந்த 9 டிஎம்சியை கூட கொடுக்க சொல்ல, அதுல 4.5 டிஎம்சி தான் கொடுக்க சொல்றாங்க. அதாவது நம்ம இதை புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது இப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா அப்படி கிடைக்க வேண்டிய தண்ணீர் அளவு வந்து 9.5 டிஎம்சி.
அதுல காவேரி மேலாண்மை வாரியம் கொடுக்க சொல்றது வந்து இறுதியா சொல்றது வந்து 4.5 தான் சொல்றாங்க. அப்ப அவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப அங்க கேஆர்எஸ் அணையிலையும் சரி கபிரிலையும் சரி தண்ணி குறைவா இருக்கலாம், அவங்க எடுத்துக்கலாம். அதனால 4.5 கொடுங்கன்னு சொல்லி தான் 3500 கியூசெக்ஸ் அடுத்த 15000 திறந்து விடுங்கன்னு சொல்றாங்க. இதையும் கொடுப்பதற்கு வந்து கர்நாடகா தயாரா இல்ல. அதாவது டிஸ்ட்ரஸ் ஃபார்முலா அப்படி கொடுக்க வேண்டிய தண்ணீரில் 50% கூட கொடுப்பதற்கு கர்நாடகா தயாரா இல்ல. அப்ப இப்ப நாம போய் பேச்சுவார்த்தை நடத்த மூலமா என்ன நம்ம கிடைக்க போகுது? ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை நாளைக்கு வந்து கர்நாடகா வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போறாங்க வச்சுக்கோங்க, போறேன்னு சொல்லிட்டாரு டி.கே. சிவகுமார் அவர்கள். அவரே வந்து நாங்க போவோம்னு சொல்லிட்டாரு. அப்ப தமிழ்நாடு அரசு அங்க போய் ஒரு பதில் மனு போடணும்ல. அப்ப கர்நாடக அரசு என்ன சொல்லும்? ஒரு முதலமைச்சர் போய் பேச்சுவார்த்தை நடத்த போறேன்னு சொல்லும். இல்ல எங்களுடைய முதலமைச்சர் பேசிட்டு இருக்காங்க, நீங்க கோர்ட்டு தலையிட வேண்டாம், நாங்க பேசி தீர்த்து கொள்கிறோம்னு சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு ரொம்ப எளிதா போயிடும். ஆமா, நீங்க மேல பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க கோர்ட்டு. அப்ப ஏன் முதலமைச்சர் போக வேண்டாம்னு சொல்றோம்னா பேச்சுவார்த்தை மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் நாம். அதில் எங்களுக்கு வந்து டிஸ்கஷன்ஸ் மேல முழு நம்பிக்கை உண்டு. உரையாடல் தான் சமூகத்தை அடுத்த கருத்து எடுத்து சொல்லுவாங்க, மற்ற கருத்து கிடையாது. ஆனால் இந்த தருணத்தில் போய் நாம போய் பேச்சுவார்த்தையை சொல்லி போயிட்டோம்னா நாளைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கர்நாடக கவர்மெண்ட் வந்து போறாங்க, இது சிடபிள்யூஎம்ஏ ஆர்டர் எடுத்து போறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா வெயிட் பண்ணுப்பா, எங்களோட முதலமைச்சரும் பேசிட்டு இருக்காங்க, அவர்கள் நல்லபடியாக ஒரு தீர்வை காண்பார்கள் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு லீகல் ரெமடியும் கிடையாது. இதுல சுந்தரராஜன் இன்னொரு முக்கியமான கேள்வி, தமிழ்நாடு அரசு சார்பாக 2 அமைச்சர்கள் பேசுறாங்க. ஒருவர் வந்து முதல்வர் போகிறார், விஜய் அவர்கள் கர்நாடகா போகிறார். இன்னொரு அமைச்சர் இல்ல, தகவலை நம்பாதீங்க, அவர் மறுக்கல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற தன்மை இருக்கு. பொதுவாக இதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தில் கொண்டு வந்து நம்ம இருக்கிறோம். ஏதோ இன்றைய ஆட்சியோ போன ஆட்சியோ இல்லை, ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அப்படின்னா நீங்க ஒரு பேட்டில் நடத்துறீங்க, ஒரு பேச்சுவார்த்தைன்னா ஒரு கலெக்டிவா தானே இருந்திருக்கணும். எப்படி அதற்கு முன்பாகவே டி.கே. சிவகுமாரும் இவங்களும் நாங்க வரோம்னு சொல்லி எப்படி கமிட் ஆயிருக்க முடியும்? இல்ல, நம்ம கேள்வி அதுதான். வருகிறோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிக்கவில்லை, அறிவித்தது கர்நாடக முதலமைச்சர் தான். தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை சந்திக்க வரார், உரையாட போறோம், ஹெலிகாப்டர் தயாரிக்குன்னு சொல்றது கர்நாடக முதலமைச்சர் தான். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லவே இல்லை. இப்ப வர வேண்டாம் என்று சொல்றது கர்நாடக முதலமைச்சர் தான். அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் போறேன்னு சொல்லியிருந்தாரா, இல்ல போகலேன்னு சொல்லியிருந்தாரா, வருவேன்னு சொல்லியிருந்தாரா, இல்ல வரமாட்டேன்னு சொன்னா தெரியாது. ஏன்னா எந்த விதமான அறிவிப்பும் வந்து கிடையாது. அதுதான் ஷாம் சொல்றது, டிரான்ஸ்பரன்சி இல்ல. கரெக்ட் தான் அவர் சொல்ற அந்த விஷயத்தை நான் வந்து அக்செப்ட் பண்றேன். நீங்க ஓப்பனா சொல்றீங்க, இல்ல அவங்க கூப்பிடுறாங்க, நாங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறோம், அப்படியே வந்து சொல்லலாம். எந்த விதமான அறிவிப்பும் வராமல் இருப்பது வந்து நிச்சயமாக இது ஒரு குழப்பத்தை தான் வந்து ஏற்படுத்தும். நிச்சயமா வந்து குழப்பத்தை தான் வந்து ஏற்படுத்தும். அதுல வந்து மாற்றுக்கருத்தே வந்து கிடையாது. இப்ப நம்முடைய கவலை எல்லாம் என்னன்னா, ஒன்றிய அரசோட அமைச்சர் வந்து மேகதாது கட்டுவதற்கு தமிழ்நாடு ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது சொல்லியிருப்பதான் நமக்கு மிகப்பெரிய கவலையே. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி நமக்கான உரிமை வந்து அதுல இருக்குது. நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், தண்ணீர் என்பது அது ஓடுகின்ற எந்த மனிதனும் சொந்தமானது கிடையாது. அவங்க கர்நாடகா சொல்லலாம், நீ இது வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீரை தான் தேக்க வச்சுக்கிறோம்னு சொல்லலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுக்கு சொந்தமான நீர் தண்ணி கிடையாது. சரியா? அந்த 177 டிஎம்சி தமிழ்நாடு திறந்து விடணும். அந்த பில்லிகுண்டுக்கும் கேஆர்எஸ் டேம் கட்டிட்டீங்கன்னா மேகதாது வந்து கரெக்டா அந்த எட்ஜில் வந்து கட்டுறாங்க. பில்லிகுண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி கட்டுறாங்க. 60 டிஎம்சி கிடைக்காது, 60 டிஎம்சி ஸ்டோர் பண்ணுவாங்க. உத்தரவாதம் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம்? நாங்க கொடுத்துருவோம், வச்சிருவோம், உத்தரவாதம் கொடுக்கலாம். இதுல என்ன நம்ம கூர்மையா பார்க்கணும்னா இதோட வரலாற்றை பார்க்கணும். இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த போது நாங்கள் பூவலை சார்பில் ஒரு கோரிக்கை வச்சோம். எப்படி கோரிக்கை வச்சோம்னா, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எப்படி இருக்கணும்னா பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி போல் இருக்கணும். பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எப்படின்னா எந்த மாநிலத்துக்கும் எந்த டேம் சொந்தம் கிடையாது. சரியா? எல்லா டேமும் பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து போயிடும். அவங்க தண்ணியை திறந்து விட்டா விடுவாங்க. 6 மாநிலம் தண்ணி தராங்க. அது போர்டு, அதான் போர்டு, அதான் அது வாரியம். 6 மாநிலத்துக்கு தண்ணி தராங்க. அவங்க 6 மாநிலத்துக்கு மின்சாரம் தராங்க. அவங்க 400 மெகாவாட் மின்சாரத்தை அந்த போர்டு தயாரிச்சு. இது யாரும் சொந்தம் கிடையாது. அந்த டேமோ அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டோ யாருக்கும் சொந்தம் கிடையாது. அன்று வாரியம் ஆணையமா மாறினப்ப இங்க பெரிய விமர்சனம் வந்தது. ஆணையத்தை பல்லில்லாத ஆணையமா கொண்டு வந்துட்டீங்களே, இதால என்ன செய்ய முடியும்ன்றப்ப அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லியும் நடக்கல. என்னன்னா அப்ப கர்நாடகா தேர்தல், நீங்க அப்பதான் அதான் கூர்ந்து கவனிக்கணும். நாங்க ஒரு ஸ்கீம் போடுவோம்னு ஒன்றிய சொல்லுச்சு. என்ன ஸ்கீம் போட்டா மொத்தமா ஸ்கீமை போட்டு தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ கர்நாடகா தேர்தலை ஒட்டி போடப்பட்டது தான் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நம்ம அத்தாரிட்டி நாங்கள் பெரிய ஆள் நினைச்சாங்க, கிடையாது. அதுக்கான பவர்ஸ் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டாங்க. இதுக்கு கேன் ஒன்லி அட்வைஸ் தி கர்நாடகா கவர்மெண்ட். நீங்க டேம்ஸை டேக் ஓவர் பண்ண முடியாது, அட்வைஸ் ஆலோசனை கொடுக்கலாம். இப்போ சுந்தரராஜன், இந்த பிரச்சனைன்றது திரும்பவும் பார்த்துதான். இப்போ நீங்க திறந்து ஒன்று வினாடிக்கு நீங்க இவ்வளவு 3500 கனடினாலும் கூட அவங்க இல்லை, மறுக்கலை. நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமானது அந்த தீர்ப்புன்றது வறட்சி காலங்கள்லையும் எப்படி நீரை பகிர்ந்துக்கிறது, அதுலயும் பாதி இன்னும் இல்லை.
இப்ப நம்ம பேச்சுவார்த்தைன்னா அவரே வருவாங்கன்னாரு இல்லைன்னாச்சு. இனி என்ன செய்ய போறாங்க தமிழ்நாடு அரசு, என்ன செய்யணும்ப்பா இனி? உச்சநீதிமன்ற நாடுதான் ஒரே வழி நமக்கு. உச்சநீதிமன்ற நாடு இந்த 4.5 TMC 9 TMC வாங்குவது மட்டுமல்ல நம்மளுடைய நோக்கமாக கூடாது. ஓகே, பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு போல் இப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டியை அல்லது போர்டை இங்க உருவாக்கணும். அது உருவாக்கி KRS, கபினி, ஹேமாங்கி, மேட்டூர் அணை உட்பட அந்த மேட்டூர் அணை உட்பட எல்லா அணைகளையும் அந்த அத்தாரிட்டி அந்த போர்டு கீழே கொண்டு போகணும். அவங்க தான் தண்ணீர் எப்போ திறந்து உடனே எவ்வளவு திறந்து முடிவு பண்ணுவோம். கர்நாடக அரசோ தமிழ்நாடு அரசோ கிடையாது. நான் 2 அரசு சேர்த்தா சொல்றேன். சோ அதை இன்சிஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த தீர்ப்பை நாங்க வந்து வாங்குறதுக்கு தலையால தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க வந்து போர்டை கிரியேட் பண்ண ஃபுல் அத்தாரிட்டி பவர்ஸையும் கொடுங்க. அந்த போர்டு வந்து எல்லா டேம்ஸையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம். அது திறந்து விடட்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அது திறந்து விடட்டும். அதுக்கான ஆணைகளை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கட்டும் சொல்வதுதான் ஒரு நீண்ட கால ஒரு சொல்யூஷன் இருக்க முடியும். பேசலாம். மதிவான 2 முக்கியமான அம்சம். ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி தண்ணீர் சரியான நேரத்தில் திறக்கல. கடைமடை பகுதி காவிரியில எல்லாம் ரொம்ப பிரச்சனை. நீர்மூழ்கி மோட்டாரே தூக்கி வெளில போற அளவுக்கு சிக்கல், பெரிய சிக்கலா இருக்கு. அடுத்து எதிர்கால சந்ததிக்கே பாதிக்கிற மேகதாட்டு பிரச்சனையும் இருக்கு. இந்த சூழல்ல தற்போதைய அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? சரியான திசையில் போறதா நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு ஷியாம் சார் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம்தான். ஏன்னா மற்ற விஷயங்களில் மௌனமாக இருக்கிறது, அதை வந்து அப்படி ஒரு மூடி மந்திரமாக பண்ணிகிட்டு இருக்கிறது கூட புரிஞ்சு கொள்ள முடியும், அவங்களுடைய டாக்டிக்ஸ், அவங்க மெத்தடுன்ட்டு. ஆனால் இது ஒரு ஜீவாதார பிரச்சனை. வழக்கமாக வந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விடணும். அதுதான் பல ஆண்டு காலமாக இருக்குது. இந்த முறை அது திறந்து விடப்படலை. அதனால் குறுவை சாகுபடி பண்ணுறவங்க ரொம்ப பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஸோ இது மாதிரியான ஒரு உயிர் நாடியான பிரச்சனையில் மௌனம் இருக்கிறது அது ஒரு அரசுக்கு அழகல்ல. அதுவும் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில் மக்கள் வந்து என்ன எல்லாம் அவங்கவுங்க கற்பனை, யானையை பார்த்த குருடர்கள் போல். இப்போ சார் சொன்னார் அவர் கூப்பிட்டாரா இவர் கூப்பிட்டாரான்னு, அதெல்லாம் தெளிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னைக்கு என்ன 24 மணி நேரத்தில் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. சிவகுமார் நேற்று 3:45 மணிக்கு அவர் சொன்னது பிடிஐ நிருபர்கிட்ட சொல்லனா, the chief minister of Tamil Nadu is coming and we want to discuss the Kaveri water issue and work out a solution in the best interest of both the states. Okay. 2 மாநிலங்களுக்கும் எது நல்லதோ அதை நாங்கள் விவாதிப்போம். அவர் வராருன்னு சொல்றாரு. அடுத்தது, I have accepted his letter and conveyed that we should work together. ஓகே, இப்போ தெளிவு. I have accepted his letterனா முன்முயற்சி மாநிலத்திலேருந்து தான் போயிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து தான் அந்த மாதிரி நம்ம சந்திக்கலான்ற ஒரு முயற்சியே எடுக்கப்பட்டிருக்குது. அங்கேருந்து வரல. ஏன்னா நமக்கு தான் வைத்த வலி. யாருக்கு வைத்த வலியோ அவங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு துடிப்பாங்க. கர்நாடகாவுக்கு அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்காங்க. இதன் ஒரு முதலமைச்சர் பொதுவெளியில் சொன்னது இது. அப்போ இதை மறுக்கல யாரும், இன்னி வரைக்கும் எந்த தமிழ்நாடு அரசும் மறுக்கல. பொதுவா இது மாதிரி திரு மதிவாணன், இப்படி ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னா இது பெரிய சிக்கல்கள் கொண்டது. பல முதல்வர்களே இது இவ்வளவு பெரிய வலையோட இருக்குதா, இந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்னு பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்க, அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்துவாங்க. எப்படி இவங்க ஒத்துக்கிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு? அதுவே பேசி கலந்து ஆலோசிச்சிருக்காங்க இல்லைங்க. இவங்க தானங்க கேட்டாங்க. நீங்க டிஃபரன்ஸ புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. இல்ல, இவங்க கேக்குறாங்க முதலமைச்சர் அந்த முடிவு பேச்சுவார்த்தைக்கு வரோம், நீங்க தயாரா? இல்ல, அந்த முடிவு தயாரான அவங்க இவர்தான் கேட்டிருக்காரு, அவங்க ஒத்துக்கினாங்க. அந்த முடிவு அப்ப நீங்க சொல்றது இன்னும் துலக்கமா எனக்கு புரியுது. அப்ப அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் பேச வேண்டாமா? மத்த கட்சிகள்கிட்ட எல்லாம் பேச வேண்டாமா? இல்ல பாருங்க, கர்நாடகால இருக்கிற அரசியல் சூழல் வேற. ஷாம் கரெக்டா சொன்னாரு. அங்கே வந்து அடிச்சுக்கிறாங்க. ஆனால் கன்னடர் பிரச்சனை எல்லாம் ஒன்றா போகிறாங்க. அது நீண்ட காலமாகவே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஒரு கலாச்சாரம் இல்லை. எல்லாத்துலேயும் அரசியல் ஆதாயம், யாரை குறை சொல்கிறது, இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ முதல் கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த ஆட்சியில் நடந்தது. அப்போ ஒரு மனதான தீர்மானத்தை மேகதாது பற்றி கொண்டு வந்து அரசின் தீர்மானம் முன்மொழிஞ்சாங்க. அநேகமாக அப்ப எல்லா கட்சி தலைவர்கள் அவங்களால கன்சல்ட் பண்ணி தான் எல்லாம் அமைதியா இருந்தாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது நிறைவேற்றி முடிச்ச உடனே எதிர்கட்சி தலைவர் எழுந்து கேட்கிறாரு, உதயநிதி, நான் ஒண்ணு கொடுத்தேனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி அதையும் சேர்த்து அப்படின்றாரு. அந்த நேரத்துல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப அதிமுக, பாமக அதை எதிர்க்கிறாங்க. அந்த உதயநிதி கொடுத்தது தேவையற்றதுன்னு கோர்ட்டுக்கே போயிடுச்சு இப்ப அதிமுக. புரியுதுங்களா? சோ இது மாதிரி
ஒத்த கருத்தே இல்லை, எல்லாத்துலயும் அரசியல் பார்க்கறாங்க. லீகல் பேட்டிலுக்கு நீங்க யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்க தேவையில்லை, ஏன்னா அதுதான் ஸ்டேட்டஸ் கோவா இருக்கு. நீங்க போய் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் வாங்க அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு நீங்க யார்கிட்டையும் பேச வேண்டாமா? இல்ல பேசலாங்க. பேசினா ஏதாவது பிரயோஜனமா இருக்கும்னா பேசலாம். சர்வ கட்சி கூட்டம்னா அது என்ன சர்வரோக நிவாரணியா? சர்வ கட்சி என்ன சார் நான் என்ன கேக்குறேன், இல்ல மதிவாணன் நீங்க சொல்றது கேளுங்க. கர்நாடகால சர்வ கட்சி கூட்டம் போட்டா எல்லாரும் ஒன்னே பேசுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஐ எம் அஃப்ரைட், எனக்கு அச்சம் இருக்கு. தமிழ்நாட்டுல போட்டோம்னா அது வந்து டிஃபர் ஒப்பீனியன், அது வந்து நம்ம தமிழ்நாடு பிளவுபட்டிருக்கிறது அம்பலப்பட்டு. இல்ல அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எந்த அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுக்கலாமா? என்ன நினைக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு வரமுறை இருந்து தானே செய்வாங்க. அதுதான் சார் பேச்சுவார்த்தைன்றது. எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாதுங்க, எதுலயுமே எக்ஸ்பர்ட்ஸ். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா மதிவாணன், தாவேக அரசிலேயே இருக்கிற இரட்டை நிலைப்பாடை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். புதிய நடுவர் மன்றம் வேணும்னு திரு உதயநிதி அவர்கள் சொன்னபோது மறுநாள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டபோது திரு ஆதவ அர்ஜுனா அமைச்சர் ஏந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ நாங்க எடுத்த முடிவு இல்லை, உடனடியா முதல்வர் போய் இது சார்ந்த சட்ட நிபுணர்கள் கடந்த ஆட்சியில் இருந்தவங்க தான் இப்பவும் இருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசணும், இதுதான் சரின்னு சொல்றாங்க, வேணும்னா நீங்க வாங்க உங்களை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஏற்பாடை செய்யறோம்னு சொன்னாங்க. ஆனா அதே ஆதவ அர்ஜுனா நேற்று அறிக்கை என்ன சொல்றாங்க, முந்தா நேத்துன்னா லீகல் பேட்டில் தமிழ்நாடு கோட்டை விட்டு விட்டது. அவர் தான் சட்டமன்றத்தில் பாராட்டுறாரு எல்லாம் தேர்ந்த சட்ட நிபுணர்கள்னு, அவர் தான் சொல்றாரு இந்த ஆட்சி வந்து கோட்டை விட்டு விட்டதுன்னு. இதுல யாருக்கு இரட்டை நிலைப்பாடு இருக்கு? இல்ல இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கடப்பாடு உள்ளவர் ஆதவ அர்ஜுனா தான். அன்பார்ச்சுனேட்லி அவர் இந்த அரங்கத்தில் இல்ல. என்ன எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கிறத சுட்டி காட்டுறேன். இல்ல என்ன பொறுத்தவரையிலங்க, இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன மக்களிடம் பிரச்சாரம் பண்றாங்கன்னா, இது ஏதோ இந்த பிரச்சனை காவிரி நீர் தகராறு பங்கிடுவதில் ஏற்பட்டிருக்க சிக்கலும் மேகதாது அணை கட்டுறதுக்கான முயற்சியும் மே மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உருவான பிரச்சனைகள் மாதிரி பேசுறாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள். பாபு சண்முகம் அவர்கள் இது போல நீர்வளத்துறைக்கு அமைச்சராக இருக்கும்போது கபினி அணை கட்டினாங்க, ஹேமாவதி அணை கட்டினாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது விவாதத்துக்குரியது. அதிமுக தானே அதெல்லாம் பேசிதானே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் மதிவான விளைவு தானே இன்னைக்கு. இன்னைக்கு அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஆணையம் வாங்கி இருக்கிறோம், நம்ம ஒரு தீர்ப்பு வாங்கி இருக்கோம். இன்றைய அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இந்த பிரச்சனையை கையாள்வதில் நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லைங்க. ஆணைகள் போட்டு விட்டார்கள், எல்லாம் கொடுத்துறாங்கட்டாங்க. இப்ப முதல் நாள் ஒரு குழு வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க, அடுத்த நாள் அவங்க அப்பீல் போறாங்க கர்நாடகா. இப்ப அந்த அத்தாரிட்டியும் இல்ல அவங்க கொடுக்கணும்னு அதை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இதுதான் பிரச்சனை. அதாவது இத வந்து எப்படி ஒரு நிலையில கொண்டு வந்து உத்தரவு இவர் சொன்னார் பாருங்க, அது நல்ல பாயிண்ட். அதாவது பக்ரானங்கள்ல இருக்கிற மாதிரி இந்த அணைகளின் கட்டுப்பாடு அந்தந்த மாநிலத்தில் இல்லாம இப்ப பாருங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் செய்ய மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? போர் தொடுக்க முடியும். அப்ப அந்த அட்டானமஸா இருக்கணும், அந்த அத்தாரிட்டியை அப்படி உருவாக்கணும். அதுதான் இறுதி தீர்ப்பா இருக்கும். ஏன் அங்க வாரியம் ஆணையமா மாறினதை தான் சுந்தரராஜன் சொன்னார். அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல், தேர்தல் சூழல், அன்னைக்கு மத்திய அரசு என்ன நிலைப்பாடு இருந்தது, இங்க தமிழ்நாடு அரசு ஆணையத்துக்கு எவ்வளவு ஆதரவா பேசுதுன்னு நீங்க சொல்றீங்க. வந்து இங்க இருக்கிற சூழல் அப்படி இருக்குன்னு சுட்டி காட்டுறீங்க. என்னதான் அவர் சொல்றது, இங்க அனைத்து கட்சிக்குள்ள ஒரு மித்த கருத்து இல்லை, கர்நாடகா தரணும் தரல. அப்ப இதுல ஒரு என்ன செய்ய முடியுன்ற ஒரு சூழல் தான். அப்படி ஒரு நெருக்கடி சூழலுக்கு எதிர்கட்சிகளும் கொண்டு வந்து தள்ளி இருக்காங்களா? அப்படியும் புரிஞ்சுக்கலாமா? அப்ப இதுல எப்படி ஒத்த கருத்தை கொண்டு வர்றது? நம்ம காவிரி நதிநீர் பிரச்சனையில வரலாறு தான் நம்மளுக்கு வழிகாட்டி. எப்ப வந்துட்டு காவிரி நதிநீர் பிரச்சனையில் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேசி முடிவெடுத்து செயல்படும் போது முரண் ஏற்பட்டதா யாரும் சொல்ல முடியும்? நீங்களும் பத்திரிகையாளர், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். எப்போ முரண் வந்துச்சு? ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை நம்ம வந்து பேச போகிறோம், அதில் எல்லாருடைய கருத்தும் கேட்க போகிறோம், அதில் எக்ஸ்பர்ட் அட்வைஸை தான் மற்ற கட்சிகள்கிட்ட கேட்குறது. இப்போ ஐயா பட நெடுமாறன் போன்றவர்கள் இவங்கெல்லாம் கூட அதில் வருவாங்க, வந்து பேசும்போது தான் அப்போ தெரியும் அதில் என்ன விதமான முடிவை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்றத தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அரசு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் என்ன அப்படின்னோம்னா, தமிழ்நாடு அரசில் வந்துட்டு காவிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே காவிரி செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் எல்லா விதமான விவரத்தையும் வந்துட்டு அமைச்சரவைக்கும் முதலமைச்சரும் கொடுக்குது. அதுபடி தான் சரியாக போகுது. லெட்டர் போட்டதெல்லாம்
இவர் லெட்டர் போட்டதெல்லாம் நம்மளுடைய நண்பர் சுந்தரராஜன் குறிப்பிட்டது போல் அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்துட்டு அவங்க சொல்லலை, சொல்லி அதை கொடுத்துருக்கணும் பிரதமருக்கு எழுதும்போது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை வந்துட்டு தமிழக அரசுக்கு சொல்கிறேன். காவிரி ரிவர் வாட்டர் ஷேரிங் டிஸ்பியூட் இஸ் அ செட்டில்டு ஒன். 2007ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு டிகிரி இணையானது என்று சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு ஸ்கெடியூலையும் போட்டு வாட்டர் ஷேரிங்கை வந்துட்டு ஒரு நீராண்டில் ஜூன் டு மே நீராண்டில் முடிவு செய்து விட்டதற்கு பிற்பாடு அதன் மீதான ஒரு பேச்சுவார்த்தைக்கு இங்கே எந்த விதமான அவசியமோ அடிப்படையோ கிடையாது. பேசிலாம் ஒண்ணு இது அதெல்லாம் எதுவுமே தேவை. திரு மதிவாணன் சொல்றது நமக்கு தான் வயிற்று வலி. அது ஒரு சாதாரணமா அவர் சொல்றாரு. இங்க விடையும் எல்லா விதமான வைத்திய வழியும் சந்திச்சுட்டு தான் 90ல 89ல நம்ம கடுமையான போராட்டங்கள் எல்லாம் நடத்தி நம்ம வந்துட்டு காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு நம்ம சொன்னது அதை விபி சிங் அரசு அமைச்சது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி இங்க என்னெல்லாம் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் பிரிவினை வரைக்கும் போயிடுச்சு அந்த விஷயம். காவிரியில் எங்களுக்கு உரிய நீர் பகிர்வு தரவில்லை என்றால் தமிழ்நாடு தனியாகுன்ற அளவுக்கு இங்கே பிரச்சனை போயிருக்கு. அதுக்கப்புறம்தான் இங்கே வந்துட்டு காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு அது ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுத்து இறுதி தீர்ப்பு கொடுத்து அது உச்சநீதிமன்றம் ஆல்டர் பண்ணி வாரியம் அப்படின்றத மோடி வந்துட்டு ஆணையமாக மாற்றுறது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு 177 டிஎம்சியை ஒத்துக்கிட்டு இருக்குது. எனவே இப்போ இந்த பிரச்சனையில் எங்கே வருது மேகதாட்டு, எங்கே இருக்குது பேச்சுவார்த்தைக்கான இடம்? மேகதாட்டு பிரச்சனை அவங்க ரொம்ப நாளாக பண்ணுறாங்க. எப்போ அவர் தேவேகவுடா வந்துட்டு கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது பண்ணாங்க. இதெல்லாம் பற்றி தமிழ்நாடு எதிர்கொள்ளும் நதிநீர் தகராறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பட நெடுமாறன் எழுதின புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீண்ட கால திட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனுடைய நோக்கம் என்னது? அதாவது அங்கே மேலே வந்துட்டு 2 அணையை கட்டினாங்க. இவர் கூட சொன்னார், அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கூட இவர் கேட்டார். அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட போது இப்படியான அணைகள்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வரக்கூடிய நீரின் அளவு மட்டுப்படுத்தப்படும் சொல்லும் பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி திருப்பி கேட்ட கேள்வி என்னன்னா, அது கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? கட்டிட்ட உடனே என்ன பண்ண முடியும்? ஃபைட் அகாம்ப்ளி சுச்சுவேஷன். இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால தான் நம்ம முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது நமக்காக வாதிட்டு அரசு வழங்குறது ஐ டோன்ட் வாண்ட் டு சி ஃபேஸ் அ ஃபைட் அகாம்ப்ளி சுச்சுவேஷன். இடிச்சிட்ட உடனே ஒன்றும் பண்ண முடியாது. அதை இடிச்சிட்டாங்களே, ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்தபடியாக பேசுவோம், அப்போ மாற்றி கட்டுவோம், இப்படியெல்லாம் வந்துடும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்குது. காவிரியினுடைய வரலாறுன்றது அதனால தான் சொன்னேன். ஐயநாதன், இந்த இடத்துல நீங்க இந்த இப்போதைய சூழல் சொன்ன மாதிரி தண்ணி இல்லை, காவிரியில் தண்ணி திறக்கலை, ஒழுங்காற்று ஆணையம் சொன்னதும் நடக்கலை, மேகதாட்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்குன்னா என்ன செய்யணும்? எப்படி இந்த அரசோட செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? ஐயா, அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ல வரேன், ரிசர்வாயர் லெவல் ஆன் டேம்ஸ் இன் காவேரி அப்படின்னு போடுங்க, அந்த ஸ்கெடியூல் வரும். இன்னை ஆஸ் ஆன் டுடே எவ்வளவு தண்ணி இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். மேட்டூரில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வெறும் ஒரு 1000 கண்ணாடி தண்ணீரை வந்துட்டு குடிநீருக்காக திறந்து விட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அங்கே தண்ணீர் இருக்குது. இன்னைக்கு அந்த டேட்டா வந்துட்டு கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் படித்தார். இப்போ நம்ம போயெல்லாம் பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறதெல்லாம் தேவையில்லை. காவேரி வாட்டர் ரெகுலேட்டரி கமிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரெகுலேட்டரி கமிட்டி வந்துட்டு இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. டு ஹிஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட். அவர் நண்பர் சொன்ன மாதிரி 9.5 டிஎம்சி வேணாம், ஒரு 4.5 டிஎம்சியை ஓவர் எ பீரியட் ஆஃப் 15 days அது வந்துட்டு நொடிக்கு 3500 கண்ணாடி வீதம் திறக்கணும். அது நம்மளுக்கு ஒன்றும் ஒத்து வராது. 18,000 கண்ணாடி மேட்டூரில் திறந்து விட்டு 10 நாள் ஆச்சுன்னா கடமடைக்கு தண்ணி போகும். அப்படியேப்பட்ட நிலையில தான் நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? இதனால ஒன்று, ஆனால் அதையே முடியாது அப்படின்றான். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் போகிறான். கோர்ட்டு உடனே விசாரிக்க போகிறதில்ல. அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டு உடனே விசாரிக்க போகிறதில்ல. என்ன பண்ணுவீங்க? ஸோ இதில் ஒரு 10-15 நாள் போயிடும். ஸோ ஃபினிஷ்ட், குறுவை சாகுபடின்றது ஃபினிஷ்ட், ரைட்டுங்களா? அடுத்தபடியாக மழை பெஞ்சு இது நாள் வரைக்கும் இப்போ அவர் பேசும்போது நண்பர் சுந்தரராஜன் அருமையான ஒரு விடயத்தை சொன்னார். இதுதான் காவிரி விவசாயிகளுடைய எண்ணமே. அது என்னன்னா, இந்த 2018 இந்த அவார்டு வந்துட்டு அரசு இதழில் வெளியிடப்பட்டது கெசட்டடுக்கு அப்புறம் டில் டு டேட் இந்த 7 ஆண்டு காலத்தில் 8 ஆண்டு காலத்தில் ஒருபோதும் அந்த காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த இறுதி தீர்ப்பின்படியான ஷெட்யூல் படி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வாராந்திர ரீதியில் திறந்துவிடப்பட்டதில்லை. ஓவர்ஃப்ளோயிங் வாட்டர் அலோன் ஹஸ் பின். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இதை சொல்லி ஆணையம் அப்படின்றது ஹாஸ் நாட் டெலிவர்டு த டியூ ஜஸ்டிஸ். அன்னைக்கு ஆணையத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் மிஸ்ரா சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லும் போது
அவர் என்ன சொன்னாரு, ஏன் வாரியன்றது ஆணையமா மாத்தணும் அப்படி தமிழ்நாடு தரப்புல கேட்டபோது, டோன்ட் வரி, திஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டிடியூஷனல், we are here, you can come and we will settle you, don't think that you are let off அப்படிலாம் சொன்னார் அவரு. நம்மளும் சொன்னா பல்லில்லாத ஆணையன்றதெல்லாம் ஒண்ணு. இப்ப இந்த 8 ஆண்டு காலத்துல அனுபவத்துல என்ன அப்படின்னம்னா, வாரியம் தான் சொல்லப்பட்டது. இந்த தீர்வா சொல்லப்பட்டது என்னன்னா, காவிரி தகராறு தீர்ப்பாயத்தால சொல்லப்பட்டது வாரியம் தான். அந்த வாரியம் அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னா 8 அணைகள் இருக்கு இல்லைங்களா, கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி, கிருஷ்ணராஜ சாகர், அப்புறம் இந்தாண்ட பாத்தீங்கன்னா மேட்டூர், அப்புறம் பவானி, அந்தாண்ட பானசுரம், எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தேவேகவுடா வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. அதை ஏத்துக்கிட்டு மோடி என்ன சொன்னாரு, இதை ஆணையமா மாத்தினாரு. அப்ப இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கல. அப்ப பிரச்சனை என்றது தமிழ்நாடு அரசே இங்கே தான் இருக்கிறது. இதை நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்கன்னா இதை வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. பேசலாம். சுந்தரராஜன், இப்ப நமக்கு இருக்கிற வாய்ப்பு அப்படின்றது உச்சநீதிமன்றத்தை நாடுவது, ஆணையத்தை வாரியமா மாத்துங்கன்றது, மேகதாட்ட நம்ம வந்து அதை தடுக்க வேண்டிய இடம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இன்னொன்னு காவிரி நீர் நமக்கு கிடைக்கல, சொன்னபடி நடக்கலன்றதையும் சொல்றதுன்றது ஒண்ணு. இன்னொரு புறம் இப்ப காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பிரதமரை போய் வலியுறுத்துங்க, நீங்க கேட்க வேண்டிய இடம் பிரதமர்கிட்ட தான் கேட்கணும், வாங்க போங்க அப்படின்றது. இன்னொரு புறம் இல்ல ராகுல் காந்தியை சொல்லுங்கன்னு எல்லாரும் பந்த ஆளுக்கு ஒரு திசையில். இன்னொரு புறம் வரவேற்ற DK சிவகுமார் இப்ப சூழல் சரியில்லைன்னு கர்நாடகம் ஒரு பதட்ட சூழலுக்கு வந்து விட்டதாகவும் சொல்றாருல. நம்ம என்ன இப்போ லீகல் பேட்டில் நமக்கு கை கொடுக்குமா? லீகல் பேட்டில் ஒன்று தான் வழி. நீங்க வந்து போய் பிரதமர் பார்த்தா சொல்லுவாரு, நான் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சொல்றேன்னு சொல்லுவாரு. லீகல் பேட்டில் மட்டும்தான் நமக்கு வழி. நாம் எப்படி VP சிங் அவர்கள் ஆட்சியில் வந்து நடுவர் மன்றம் அமைத்து சட்டப்பூர்வமாக போராடி அந்த குழு அங்கே வந்தபோது அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த குழுவை வரவேற்று காவிரி டெல்டாவை பார்வையிட்டு நமக்கான நீர் அப்போவுமே நம்ம கம்மியாக தான் கிடச்சிது, கம்மியாக கிடச்சிது. அதை விட குறைத்தது உச்சநீதிமன்றம். நம்ம அதையும் ஏற்றுக்கிட்டோம். 14 TMC குறைச்சாங்க உச்சநீதிமன்றம், அதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம். அப்போ உச்சநீதிமன்றத்தை நாடுவது தான் ஒரே வழி. CWRA வந்து கொடுத்துருக்காங்க, அதை CWMA கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 4.5 TMC கொடுங்க சொல்லி. ஐயா ஏன்னா சொல்ல முடியாது, நமக்கு ஒன்றும் பத்தாது, போதாது, ஆனால் அதையாவது கொடுங்க. நாங்கள் வந்து ஆடு மாடு குடிக்கிறதுக்காக நாங்கள் அனுமதிக்கிறோம் தான் வந்து தமிழ்நாடு அரசு கேட்குது. நீங்கள் குறுவையோட ஃபெயிலியர் வந்து ஒரு கொடூரமான ஃபெயிலியர். நீங்கள் டெல்டா போய் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்து உங்களுக்கு. கடந்த ஆண்டு 5.5 லட்சம் ஏக்கர் நம்ம வந்து விவசாயம் போட்டோம். இந்த வருஷம் 1 லட்சம் ஏக்கர் கூட இல்லை. நம்ம வந்து பயிர் வைக்கல. பயிர் இல்லாமல் போகிறது நமக்கு மட்டும் உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தாது. நீங்கள் அந்த பயிரை அறுத்து தான் அறுவடை செஞ்சு தான் வைக்கல் வந்து கால்நடைகளுக்கு போகும். கால்நடைக்கு தண்ணி கிடைக்காது. குறைஞ்சபட்சம் இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் கால்நடைகளுக்கும் நாங்களும் குடிச்சுக்குவோம்னு சொல்லி தான் தமிழ்நாடு அரசு வந்து 4.5 TMC CWA கொடுக்க நினைக்குது. இது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இருக்கின்ற ஒரே வழி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் இப்பொழுது 4.5 இல்லை 9.5 வாங்குவது மட்டுமல்ல அந்த நீதிமன்றத்தை நாடுவது. பெர்மனன்டான ரெசல்யூஷன் வந்து இந்த பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரி ஒரு சுயாதீன அதிகாரம் பெற்ற ஒரு போர்டை நிறுவி இந்த காவேரி பேசில் எல்லா அணைகளையும் அதோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அதை ரெகுலேட் பண்ணுறது தான் ஒரே தீர்வாக இருக்க முடியும். என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படின்ற தலைப்புல தான் தொடங்கணும். அரசு என்ன செய்யுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா எந்த திசையில் போனா நமக்கான வாய்ப்பு இருக்குன்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். நீங்க எப்படி லீகல் பேட்டில் நமக்கு பலனை தருமா, இல்ல மத்திய அரசுக்கு நெருக்கடி நமக்கு பலனை தருமா? சொல்றேன்னு யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாங்க. 1991 நமக்கு இடைக்கால உத்தரவு 205 TMC. சுப்ரீம் கோர்ட் கடைசியில் டிகிரி கொடுத்தா 2018. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. லீகல் பேட்டில் வக்கீலுக்கு ஃபீஸ் வாங்கி கொடுக்கறதா சார் உதவுது? எங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு உதவுறதே இல்லை. வருத்தமான விஷயம். ஆனா அப்போ இப்போ நம்ம 18 தீர்ப்போட இருக்கிறோம். காவிரி நீர் பங்கீடை பொறுத்த வரைக்கும் செட்டில்டு மேட்டர். அயனா சொன்னதான் கரெக்ட். மேகடாட்டு செப்பரேட் இஷ்யூ. அதுக்கு நீங்க லீகல் பேட்டில் தனியா நடத்திட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. காவிரியை பொறுத்த வரைக்கும் நீ தண்ணி கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கர்நாடகாவை கம்பல் பண்றதுக்கு நம்மகிட்ட வழியே கிடையாது. ஏன்னா தமிழர்கள் அங்கேயும் பணிபுரிகிறாங்க, கர்நாடகாரங்க இங்கேயும் பணிபுரிகிறாங்க. 2 ஸ்டேட்டுக்கு இடையில விரோதம் ஏற்படுத்தலாம் யாராலையும் முடியாது. ஓகே. அப்போ மழை பெஞ்சா தண்ணி வந்துடும், உபரி நீர் அது பாட்டுக்கு வந்து விழுந்துரும். இப்போ என்ன உண்மையிலேயே நம்ம செய்ய வேண்டியது எந்த இடத்துல எல்லாம் நம்ம மிஸ் பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டலாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லாம் கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டாண்டுக்கு அகைன்ஸ்டா இந்த விஷயத்துல யாரும் எடுக்கவே மாட்டாங்க. எல்லாரும் ஒரே குரல்ல தான் இருப்பாங்க. 91 ஆல் பார்ட்டி மீட்டிங்லயே அப்படிதான் இருந்ததுங்க. ஜெயலலிதா புதுசா வந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட்டலாம், ஒருமித்த குரலாக நம்ம இருக்கிறோம்லாம் காட்டலாம். ஆனா தண்ணி வருமா அப்படின்னா கர்நாடகம் மனது வைத்தால் வரும். மனது வைக்கணும்னா அவங்க வைக்க மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு தேர்தல் வருது. அவங்களோட பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கு. நம்ம சில பாசிட்டிவ் ஸ்டெப் எடுக்க வேண்டியது எதையுமே நம்ம எடுக்கிறது இல்லைங்க. உதாரணமாக நம்ம மின் மோட்டாரை நவீனப்படுத்தலாம். உதாரணமாக நம்ம வந்து
நீர் தேவை குறைவாக இருக்கிற பயிர்களுக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணணுங்க. எத்தனை வருஷமா நம்ம பேசுறோம்னு நினைக்கிறீங்க? சரி, ஃபார்மர் இரிகேஷன் சொசைட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோமா நம்ம இவ்வளவு நாளும்? இல்லை ஷாம், இதில் ஒரே ஒரு குறுக்கீடு. ஒருபுறம் ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்தை கையில் வச்சுட்டு தான் ஒரு பிரச்சாரமே மேற்கொள்கிறார், அவர் அரசியல் பயணமே. நம்ம கேட்குறது சட்டத்தை மதிக்கிற ஒரு ஆட்சி இருக்கணும்னு கேட்குறோம். அது இல்லைன்ற இடத்துக்கு நகர்றோம். மத்திய அரசு அப்படின்னா கர்நாடகாவில் தேர்தல் வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தலே வராதா? நம்ம இனி இதெல்லாம் இருக்காது, நம்ம வேற இஸ்ரேல் மாதிரி சொட்டு நீர் பாசனத்துக்கு தான் போகணுமா? அதான் தீர்வா? இல்ல, நான் அப்படி சொல்லுங்க. எனக்கு வெக்ஸ் ஆயிட்டோம் நாங்க. ஓகே, சரி, நாங்க நான் 2 விவசாய சங்கத்துல உறுப்பினருங்க. மொத்தமா எல்லா விவசாய சங்கமும் சேர்ந்து போய் கர்நாடக விவசாய சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். ஓகே, கவர்மெண்டே நாங்க நம்பல. அப்பவும் என்ன ரிசல்ட் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டும் வரல. எப்ப மழை பெய்யலையோ அப்ப தண்ணி வராது, அவ்வளவுதான். ஓகே, அப்போ வேற ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம முயற்சி செய்யணும்ல. அதுக்காக எல்லா நேரத்தையும் நீங்க தரிசா போட சொல்றீங்களா? பேசலாம் ஷாம். இப்போ சுந்தர் அவர் ஒரு விரக்தியின் ஒரு விவசாயியின் விரக்தி வெளிப்பாடா விரக்தி கூட இல்லைங்க, அதுல பிராக்டிகலா நடக்கிறது இல்ல. 30 வருஷமா சாம் சார், நான் ஒரு விஷயம் சேர்த்து சொல்றேன். அதாவது நம்மளுடைய மின் மோட்டார்ல சரி பண்ணணும், நாம சொட்டு நீர் பாசனம் பண்ணணும், அதாவது அதிகமான தண்ணீரை பயன்படுத்தாத கிராப்ஸை நோக்கி போகணும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நம்ம அதை நோக்கி தான் போகணும். பாரம்பரிய நெல் ரகங்கள் மில்லட்ஸை நோக்கி தான் போகணும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இது அது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, நம்மளோட உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். இது எப்படின்னா, நம்ம வேலை செய்கிற அலுவலகத்தில் வேலை செய்கிறேன், எனக்கு பரம்பரை சொத்து கொஞ்சம் இருக்குது, சரியா? நான் பரம்பரை சொத்தை சரியாக பராமரிக்கிறது இல்லை. நீ பரம்பரை சொத்தை ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை, உனக்கு அலுவலகத்தை ஏட்டா சம்பளம் சொல்லி கேட்க முடியல. பரம்பரை சொத்துங்கிறது வேறு. அது நமக்கு 2018 நமக்கு இல்ல, அது நான் மறுக்கல. ஆனா அந்த உரிமையை பெற வேண்டிய தருணம் நம்ம கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ற, பொலிட்டிக்கலா ஃபைட் பண்ணணும், லீகலா ஃபைட் பண்ணணும். அந்த இடம் பொலிட்டிக்கல் ஃபைட் நம்ம எப்படி கொடுக்க போறோம்ன்றது. ஏன்னா 2 தேசிய கட்சிகளுக்கு பலன் கர்நாடகா தான். அது ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி லீகல் ஃபைட்ல தான் ஷியாம் சொல்றாரு, நீங்க வக்கீலுக்கு ஃபீஸ் தான் கொடுக்கலாம், வேற என்ன நடந்திருக்குன்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்களா? இல்ல, நடுவர்மன்றத்தில் தீர்ப்பு வாங்கியிருக்கோம், உச்சநீதிமன்றத்தில் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் வாங்கியிருக்கோம். எப்படி ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம எதிர்பார்த்தபடி நடந்திருக்காங்க ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம இருக்கல தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு கர்நாடகா சொல்றது லோக்கல் லா போட்டாங்க. நான் வரேன் ஐயனாதன் போயிட்டு லிட்டிகேஷன் டைம் கன்சியூமிங் காஸ்ட்லிங்க. நீங்க அந்த தீர்ப்பையும் அவங்க அமுல்படுத்தலன்னு என்ன பண்ணுவீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, நீதிமன்ற தீர்ப்புகள் அமுல்படுத்தாம தானே இருக்காங்க. சட்டத்தின் ஆட்சின்றதே இல்லையா அப்ப இந்தியாவுல? நம்மளே அந்த மூடுக்கு வந்துட்டோமா? அப்படிலாம் கிடையாது. இல்ல, தயவு செய்து கசப்பானதெல்லாம் கிடையாது சார். காவிரி எப்படி கம்பல் பண்ண காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் கொடுக்கக்கூடியதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னோம்னா, இந்திய ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டப்பிரிவு 355 படி முதல்ல இந்த அரசுக்கு ஒரு இல்லைங்க நடந்திருக்குது. மறுபடியும் சொல்றேன் அண்ணன், நடந்திருக்குது. எப்போ நடந்திருக்குது? இது சொல்ல மாட்டாங்க வெளியில. திறந்து விடுறியா? ராஜாஜி காலத்துல இருந்து நடந்திருக்குது. ராஜாஜி காலத்துல இருந்து நடந்திருக்குது. ஒரு நீங்க எப்ப பாருங்க, ஒண்ணு சொல்றேன், தெரியும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனாலும் தியேட்டர்ல சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய சேர்மனை உச்சநீதிமன்றம் இழுத்துருவான். என்ன அர்த்தம் அப்படின்னுவான், நான் கொடுத்த டிகிரிக்கு என்ன வேல்யூ, நான் ஒண்ணு கொடுத்த அது நடக்காது அப்படின்னோம்னா எதுக்கு இந்த கோர்ட் அப்படின்னு கேட்பான். அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இந்த பாருங்க, ரகசியமா தான் இதுவரைக்கும் கோர்ட் உத்தரவுகளை கர்நாடக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. விஜய் டேக் கேர் ஆஃப் திஸ். முதலமைச்சருக்கு நான் சொல்றேன், நம்மளாம் ஒண்ணும் பண்ண முடியாது சட்ட ரீதியா அப்படின்றது கிடையாது. ஷியாம் என்ன சொல்றீங்க? ஜெயலலிதா பாணியில உண்ணாவிரதம் இருந்து ஒரு பெரிய தேசிய அழுத்தம் கொடுக்கலாம். பொலிட்டிக்கல் பேட்டிலா? இல்ல, பொலிட்டிக்கலா வேண்டாம் சார். அது ஜெயலலிதா போராடின அந்த காலகட்டம் கடைசியில் 5 TMC தண்ணி கொடுத்து சமாளிச்சிருவான். அது இல்ல நம்மளுடைய பிரச்சனை. நம்மளுடைய பிரச்சனை 177. உரிய காலத்தில் இருக்கின்ற நீரை உரிய வகையில் அதை பகிர்வு செய்து அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த தீர்ப்பாயத்தினுடைய முக்கியமான சட்ட போராட்டத்தின் மூலம் பெற்ற முடியும்ன்றீங்க. தாராளமா பெற முடியும். இதுல இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே அதான். சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்கிட்ட வாணுதானே சொன்னா, திரும்ப போய் பாப்போம். ஆமா, போயிட்டு கட்டாயம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு. முன்னாடி இரு நண்பா, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு. காவிரி நதிநீர் இப்ப இந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குல்ல, எதுக்கு நீ கொடுக்குற அந்த தீர்ப்பு அப்படின்னு கேட்கணும். அவன் இஸ் an authority on behalf of the government of India. அதனுடைய
சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய முக்கியமான அதிகாரி தானே வந்துட்டு அந்த ஹால்டர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன பண்ற அப்படின்னு அங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். திரு விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சருக்கு இப்போ நாத்து போட்டா சார் சம்பாவே தேரும். ஆடி பெருக்கன்னைக்கு நாங்க நாத்து போடுறோம் போன வருஷம்லாம். உண்மை உண்மை உண்மை. அதாவது ஒரே ஒரு விடயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் தண்ணியாவது வந்தா நாத்தாவது பாவலாம். இல்ல புரிஞ்சுக்காம நீங்க சட்ட போராட்டத்துக்குள்ள சரியா இருக்கும்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் விவாதத்தில் வந்த போது அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இப்படி அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணுகிறீங்க, நீங்க நைபரிங் ஸ்டேட்ஸ் தானே, 2 முதல்வரும் பேசி இதை சார்ட் அவுட் பண்ணக்கூடாதான்னு இன்னைக்கு பேச்சுவார்த்தை எல்லாரும் எதிர்க்கிறாங்கல்ல. சார் நான் என்ன கேக்குறேன், இல்ல சார் பேச்சுவார்த்தைக்கு போனாலே நீர்த்து போயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. மதிவாணன் ஒண்ணு புரியல. மதிவாணன் பேச்சுவார்த்தை இல்ல மதிவாணன், எனக்கு ஒண்ணு புரியல. சுந்தரராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி வறட்சி காலங்கள்ல பகிர்ந்துக்கிற நீர்ல கூட பாதிய கொடுங்கன்னு சொன்னா கூட கொடுக்கலன்ற பிறகு நம்ம என்ன செய்யலான்றீங்க? இப்போ ஒவ்வொரு மாதமும் போய் பேச்சுவார்த்தை நடத்தலாமா? இப்ப ஷாம் அவர்கள் சொல்ற ஒரு பாயிண்ட், நாத்து போடணுங்க அப்படின்னு, நாளைக்கு என்ன சொல்லுவீங்க, பயிர்லாம் கருகுதுங்க, தண்ணி வரலங்க, அப்ப ஒரு பேச்சுவார்த்தையா? இனிமேல் அதே மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறேன். நம்ம ஆரம்பிக்கிறதோட நோக்கமே என்ன ஷியாம், இப்ப மாதம் பேச்சுவார்த்தையா? பேச்சுவார்த்தையே நடத்தல. அதாவது கர்நாடகா பேச்சுவார்த்தையே பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கலாம். பேச்சுவார்த்தை கடந்த கர்நாடகா ஏன் இருக்குது, பேச்சுவார்த்தையே நடக்கல. ஷியாம், அதனால ஒரு பிரேக் எடுத்துட்டு கர்நாடகா ஏன் இழுக்குதுன்னா, செப்டம்பர் மாசம் மழை வந்துரும், ஆகஸ்ட் எண்ட்ல மழை வந்துருங்கிற நம்பிக்கை. நம்ம ஏன் இழுக்க பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு அக்டோபர் மாசம் மழை வந்துருங்கிற அந்த நம்பிக்கை தான் உண்மையான சொல்றேன். அப்போ இதுல பிராக்டிகலா நம்ம ஏன்னா இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டில இந்த அப்பீல்ல பேசும்போது ஒரு செகண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தென்மேற்கு மழையில இருந்து கர்நாடகா பயனடையுது, வடகிழக்கு மழையில வந்து தமிழ்நாடு பயனடையுது. ஆனா தமிழ்நாடுக்கு டபுள் பயன்னா, தென்மேற்குல நாங்க வாங்குற இதையும் அவங்க வாங்கிறாங்க, அவங்களதையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சுந்தரராஜன் தான் சொல்லுவாங்க, தென்மேற்கு வடமேற்கு எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் புயல் மழை வந்துருச்சு, அதெல்லாம் காலம் கலந்து உண்மைதான். ஒரு பெரிய தலைப்பு, நிறைவு சுற்று, நேர நெருக்கடி நமக்கு இருக்கிறதுனால வாட் நெக்ஸ்ட்ன்றத சுருக்கமா ஒரு சில வார்த்தைகளை சொன்னா என்ன சொல்லுங்க? முதலமைச்சருக்கு தான் நம்ம சொல்ல வேண்டியது, ஏன்னா நம்மள அனைத்து கட்சி கூட்டத்துக்கெல்லாம் போறதுல கூட்டினாலும் ஓகே, ஒண்ணுதான், மேகதாட்டு அணை தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது அடிப்படையற்றது, அர்த்தமற்றது, தமிழ்நாட்டிற்கு அதை விட செய்யக்கூடிய பாதகம் வேற ஒண்ணுமே இல்லை. அது முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், நம்ம போக வேண்டியது, நீங்க பிரதமரை பார்த்து பேசலாம், தப்பு இல்லை, ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம், காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கிட்ட தான் நீங்க பேசணும். சுருக்கமா, அதாவது மேகதாது அணை பத்தி இப்போ நம்ம பெருசா ஒரி பண்ண வேண்டியது இல்லைங்க, அது வந்து கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த பக்ரானங்கள் மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி நம்ம அணைகளை எல்லாம் ஒரு அமைப்பு வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஆட்சிகள் இல்லாம, அதுக்கு நம்ம முயற்சி பண்ணா லாங் டைம் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னதுலேருந்து சேர்த்து சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு வச்சுக்கிட்டு குறுகிய காலத்தில் வந்து இப்போது தேவைப்படுற தண்ணீரை வாங்குவதற்கான ஒரு சட்ட போராட்டத்தையும், நீண்ட காலத்திற்கு பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட் மாதிரி ஒரு சட்ட போராட்டத்தையும் நடந்தது தான் சரியான தீவிரம். இது லீகலா, அதே நேரத்தில் பொலிட்டிக்கலா கடுமையான அழுத்தத்தை கொடுப்பதற்கான விஷயங்களையும் தமிழக அரசு செய்யணும். ஷியாம் சார், உங்களோடது சார். பொதுவாக நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்றோம்னா, போர்ல தண்ணி வந்து அறுத்தா கூட அந்த மூடைய இருப்பு வைக்கிறதுக்கு வழி இல்லைங்க. 1000 ரூபாய்க்கு போட்டதுங்க வடூர் பக்கம் நெல், இன்னைக்கு வந்து 2000 சொச்சு ரூபா கொள்முதல் விலை நெல். ரொம்ப வருத்தமா இருக்கு. 1000 ரூபா லாஸ் ஆயாச்சு. ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் விலை ஏற போகுது, மழை பெய்ய போறது இல்லை, கர்நாடகா தண்ணி விட போறது நல்லா தெரியும், தெரிஞ்சும் விற்கிறோம். என்ன காரணம்? கடைக்கார வாசல்ல வந்து நிக்கிறான், உரக்கடைக்கார வாசல்ல வந்து நிக்கிறான், பூச்சி மருந்து கடைக்கார வாசல்ல வந்து நிக்கிறான். இதெல்லாம் விவசாயியை நீங்க வந்து காபந்து பண்ணாம, விவசாயிக்கான அந்த பாதுகாப்பு கொடுக்காம நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் 5 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ இதே நிலைமை தான் வரும். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற விஷயம். பாசிட்டிவான மேனேஜ்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் போகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, ஆட்சியாளர்கள் கவனிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்படும்